ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விங்ஸ் பேந்தம் ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து இயர்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்தோம்னா அஃபிஷியலாக விங்ஸ் இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட் பண்ணி நமக்கு வந்தது. ஸோ இதோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா க்ரீன் கலரில் அவங்களோட இயர்ஃபோன்ஸோட டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் இதோட ப்ரைஸ் 4999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வாரண்ட்டி, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா டெடிகேட்டிங் கேம் மோடு இருக்குது, 12mm டைனமிக் டிரைவர், மெம்ஸ் மைக்ரோஃபோன், ஸோ IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் 20 hours ப்ளேபேக் டைம், ஃபுல் டச் கண்ட்ரோல், இது மாதிரி எல்லாத்தையுமே இவங்க இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் ரைட் சைடு பார்த்தோம்னா வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பாக்ஸ் பார்த்தோம்னா பேக்கேஜ் ரொம்பவே ஸ்லிம்மாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குது. ஸோ பேக்கேஜில் ஃப்ரண்ட்டில் பேந்தம்னு மட்டும்தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தோம்னா 2 இயர்ஃபோன்ஸும் வெளியில் பிளாஸ்டிக் இது மேலே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏர்பாட்ஸ் வைக்கிற அந்த பாக்ஸ் இருக்குது, அதாவது சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸை வச்சு நம்மளால் 4 வாட்டி சார்ஜ் பண்ண முடியும் இந்த இயர்ஃபோன்ஸை. ஸோ சிங்கிள் சார்ஜுக்கு பார்த்தோம்னா 5 hours யூஸ் பண்ணலாம். ஸோ 4 times நம்ம சார்ஜ் பண்ணுறது மூலமாக 20 hours நமக்கு இதோட சார்ஜ் நிற்கும் அப்படின்றத கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் ஆஃப் ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால், மீடியம், அதுக்கப்புறம் லார்ஜ். ஸோ 3 டைப்பில் இருக்குது. ஸோ பாக்ஸில் வர்றப்பே பார்த்தோம்னா ஏர்பட்ஸில் ஆல்ரெடி மீடியம் இருக்குது. ஸோ ஸ்மாலும் லார்ஜும் பார்த்தோம்னா கவரில் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தோம்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா, இதில் கேம் மோட் ஆன் பண்ணுறது மூலமாக 60 ms லேட்டன்சி, அதாவது ரொம்பவே கம்மியான லேட்டன்சியில் நமக்கு ஆடியோ டெலிவரி ஆகும். அதனால் கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு எந்த வித லேகும் இருக்காது, ஆடியோ லேக் இருக்காது அப்படின்றத கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தோம்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ நம்ம பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 time இந்த ஏர்பட்ஸை இதில் வச்சு நம்ம டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அப்படி இல்லைன்னாலும் அந்த டச் பட்டனை 5 seconds ஹோல்ட் பண்ணாலே போதும், ஏர்பட்ஸ் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா க்ரீன் கலர் லைட் ரொம்பவே சூப்பராக எரியுது. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர்பட்ஸை வெளியில் எடுத்தோம்னாலே போதும், லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளிங்க் ஆகிறது பார்த்தோம்னா பேரிங் மோடில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்மளோட மொபைலில் ப்ளூடூத்துக்குள்ளே போயிட்டு இதை பேர் பண்ணோம்னா போதும், ஈஸியாக பேர் ஆயிரும். ஸோ ப்ளூடூத் டிவைஸ் நேம் என்னென்னு காட்டணும்னா விங்ஸ் பேந்தம், அதாவது விங்ஸ் பிராண்டோட நேம். ஸோ பேந்தம்ன்றது இந்த மாடலோட நேம். ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத்துக்கு போகிறோம். நம்மளோட மொபைலில் போயிட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பனில் இருக்கப்போ பிளிங்க் ஆகுது லைட். இப்போ பார்த்தோம்னா பேர் பண்ண ரெக்வெஸ்ட் கேட்குது. ஸோ பேர் பண்ணதையும் பார்த்தோம்னா இதில் AAC கண்டென்ட்டையும் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு 2 ஏர்பட்ஸையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம்னா ஏர்பட்ஸ் கனெக்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக 5 seconds ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், கேமிங் மோடுக்கு மாறிடும். ஸோ கேமிங் மோடுக்கு மாறினதையும் கால்ஸ் எதுவும் வந்தாலும் இதில் எந்த வித சவுண்டும் வராது, மொபைல்லையும் சவுண்டும் வராது. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதில் க்ரீன் கலர் லைட் கேமிங் மோடு எனேபிள் ஆகிடுச்சுன்னா ஏர்பட்ஸோட ரைட் லெஃப்ட்டில் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து கேமிங் மோடு எனேபிள் ஆகிருக்குன்றது தெரிகிறது. ஸோ இதை 2 seconds ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட் எதை வேணாலுமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் மோடுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நியர்லி 5 hours கிட்ட கண்டினியூஸாக பேக்கப் கிடைக்குது. ஸோ கேம் விளையாடுறப்ப எந்த வித லேக்னஸும் இல்லை. அதே மாதிரி எந்த ஹெட்ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த ஹெட்ஃபோனை மட்டும்தான் சார்ஜ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த ஹெட்ஃபோனை பற்றி. இந்த ஹெட்ஃபோனை பற்றி வேறு எது தெரியறனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.